மிளகா பொடி. சரியா போச்சு போ. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மிளகா பொடி தூக்கலான்னு பார்த்தா இவ எப்படி வந்தது இல்ல மாட்டினா. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன விஷயம்டா சொல்லு. டேய் மோகன், எல்லாமே தலைகீழாயிடுச்சுடா. நீ சீக்கிரம் கிளம்பிக்க வரியா? நான் அந்த மிளகா பொடி நினைச்சா அக்கா தூக்கிட்டேன்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரம் வா. நீ பாரு, நீ உடனே வந்தா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடலாம். என்ன, உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அப்பா வேற ரோட்ல சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணுல மாட்டணும், சுட்டு தள்ளிடுவாரு. நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். உன்னோட பிளான நீயே பாத்துக்கோ. சரி, ஆல் தி பெஸ்ட். டேய் நான் சொல்றது. ஹலோ டேய் மோகன், கட் பண்ணிட்டான். The number you are trying to call is currently switched off. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? ஏற்கனவே நம்மள ரவுடின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கிட்னாப்னு வேற நினைக்க போறா. காட், இந்த மிளகா பொடி எப்ப என் வாழ்க்கையில வந்தாலும் என் மரியாதையெல்லாம் காத்துல பறந்துகிட்டு இருக்க. சத்தியமா அவளை விடவே போறதில்லை. நல்ல வேலைப்பா, உயிரோட இருக்கா. இவ எந்திரிச்சா அவளுக்கு என்ன பதில் சொல்றது? என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருவாள். அவ என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல. நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சௌமியக்கா, சௌமியக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கக்கா? சுமதி, இப்படி அழுதா சௌமியா கிடைச்சிருவாளா? வேற என்ன செய்யறது அங்கிள்? 2 மணி நேரமா நம்ம அக்காவை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கல. கிடைப்பா, நான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். சரியா? அம்மா, 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 அம்மா. உங்களை அன்னைக்கு முதல் வாட்டி பார்த்தப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க. நிச்சயமா உங்களை மாதிரி ஒருத்தி இந்த ஊர்ல மட்டும் இல்லை, வேற எங்க போய் தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஒரு நிமிஷம். நீங்களா? அம்மா, சத்தம் போடாத, பயப்பட, கத்தாத. நீ மட்டும் இப்ப கத்தாம இருந்தா நான் உனக்கு கொண்டு போய் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகத்திலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் முன்னாடி நான் ஒரு வில்லன் மாதிரியே வந்து நிக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா?
எப்பவுமே நான் ஹீரோ தான். கொடுத்த வாக்க மீற மாட்டேன். கத்த மாட்டேன்ல? நிஜமாவா? கையெடுக்கவா? ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளாக பேட் லக்காவே இருக்குப்பா. தப்பு தப்பா நடக்குது. உன் தங்கச்சி தூக்கலாம் தான் வந்தேன். நீ எப்படி வந்து மாட்டினே தெரியல. அவ என் கண்ணில் மிளகா பொடி ஸ்ப்ரே பண்ணிட்டா. அவளை விடவே மாட்டேன். அவ எப்போ என் வாழ்க்கையில வந்தாலும் அப்பல இருந்து ஒரே பிரச்சனை. சரி, நீயே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நான் தான் சொன்னேன்ல, நான் ஹீரோ. நீ என் கூட இருந்தா 100% சேஃபா இருப்பேன். நான் சொல்லட்டுமா? இப்போவும் என் மனசுல உனக்காக ஒரு ஸ்வீட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. நீ மட்டும் கத்தாம இருந்தா நாளைக்கு நானே கொண்டு போய் உன் வீட்டில் பத்திரமா விட்டுறேன். தைரியமா இருக்கும். எதுக்கு நாளைக்கு? அதானே? ஏன் நாளைக்கு சொன்னா, இப்ப என்கிட்ட எந்த வண்டியும் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, எல்லா வண்டியும் இந்த அர்ஜுன் தாஸ்ல, அதான் எங்க அப்பா. அதாவது எங்க அப்பா கிட்ட தான் எல்லா வண்டியும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ இங்கே தான் இருந்தா. இங்க பாரு, நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நீயும் அப்படியே இருக்கணும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க. கன்ஃபார்ம்? சரி, இப்போ ரிலாக்ஸ்டா வந்து நீ தூங்குறியா? இல்லை தப்பிச்சு ஓடுறது கத்துறதை தவிர வேற ஏதாவது பண்ண? உனக்கு ஓகேன்னா நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். உனக்கு நல்ல ஜோக் ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. தெரியாதா? என்னாச்சு? அது வந்து அம்மா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. அவங்க தேடும் போது நான் அவங்க பக்கத்துல இல்லைன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. பாருங்க சிஸ்டர், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. நான் ஒன்று பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே என்கொயரி பண்ணுறேன். அங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் அழாதீங்கம்மா. அம்மா கண்டிப்பா நமக்கு அக்கா கிடைச்சிருவா. தைரியத்தை கை விட்டுறாதீங்கம்மா. கண்டிப்பா அக்கா கிடைப்பா. அக்காவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நான் சொல்றத கேளுங்கம்மா. சுமதி, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அட கடவுளே, அவன் முகத்தை பாத்தியாடா? அழுது அழுது வாடி போயிருக்கு.
நான் போய் உனக்கு சூடா பால் எடுத்துட்டு வரேன். பாட்டி எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். ஐயோ, ஏற்கனவே உன் அக்காவை நினைச்சு எல்லாரும் டென்ஷனா இருக்கும். இதுல உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறது? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சொன்னது புரிஞ்சுதுல? இப்ப போய் என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? பால் குடிக்கிறத பத்தி பேசுற நேரமா அது? அக்கா கிடைக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்கிறதா இல்ல.